நான் பயிற்சி கொடுக்கறேன். ஆனா நான் சொல்ற வேலையை அதுக்கு பதிலா நீ செஞ்சாகணும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நல்ல அழகா பெருசா கோவியா ஒண்ணு வேணும். பெருசா இருக்கலாம், ஆனா ரொம்ப பெருசா இருக்க கூடாது. அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல? உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, உங்களை தொந்தரவு பண்றேனா? அதான் பண்ணிட்டியே, சொல்லு. நீ பொறுமையாரு, நீ இப்ப திரும்ப கூடாது. இளமை பருவத்துல மனசுல தோன்றத மட்டும்தான் பண்ணணும். சாக்குரா, எப்படி இருக்கு? உங்க தலைவனா உன்னை நான் எச்சரிக்கிறேன். சஸ்பென்ஸ் வைக்காம விஷயம் என்னன்னு சொல்லு. கீழே விழுந்துராத. அடேங்கப்பா, அது எனக்கே தெரியும். நீ சொல்லலன்னா நான் கீழே விடுவேன்னு நினைச்சியா? நருட்டோ, அவர் ஒரு லெஜெண்டரி சானன். நீ அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எவ்வளவு கோக்குமாக்கான ஆளுன்னு இவர் கூட பழகினாதான் உனக்கு தெரிய வரும். இப்ப நீ என்ன சொன்ன? சரி, எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க நாம கிளம்பலாம். பட்டைய கிளப்பலாம் வாங்க. வயசை உங்களுக்கு முட்டி தேஞ்சு போச்சா? ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க? ஏன் உன்னுடைய மூஞ்செல்லாம் செவந்திருச்சு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஜுரம் அடிக்குதா என்ன? இரு பாத்துருவோம். நல்லது. இப்படி நீ பேசிக்கிட்டு இருந்தா சாக்குரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அவங்க மேல இருந்த மதிப்பெல்லாம் எப்பவோ பறந்து போச்சு. திரும்பி வருவோம். நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் உனக்கான தண்டனை. நான் இதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அட, இதுல என்ன இருக்கு? அந்த டவுனுக்கு போகும்போது அன்சாக்கி எனக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்தாரு. அதுக்கு கைமாறா சாசனவை பாத்துக்க சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் அந்த உதவியை செஞ்சேன். கீபா, இந்த மாதிரி வித்தியாசமானவன் கூட நீ எப்படிதான் பழகிறனே எனக்கு புரியல. வா வா, போக போக பழகிடும். அட, என்ன இது? உள்ள சில்லற மட்டும்தான் இருக்கு. என்ன ஏமாத்தாத. ஒழுங்கு மரியாதை வெளியில எடு. உங்ககிட்ட இருந்து எப்படி வெளியில இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, வாங்க நாம கிளம்பலாம். அத சொல்ல வேண்டியது நான். பாட்டைய கிளப்புவோம் வாங்க. இப்ப நம்ம எந்த பக்கம் போனோம்? All my friends are toxic, all ambitionless, so rude and all. ஆஹா, அந்த பெர்ஃப்யூம் வாசனை இங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். இருக்கு. இது செலவுக்கு பத்துமான்னு தெரியல, ஆனா சாக்குரா, அதை தயவு செஞ்சு வச்சுக்கோ. அவருக்கு கொடுக்காத. மெஷினோட நல்லதுக்காக நான் என்னோட ஷேரை குடுக்கறேன், அவ்வளவுதான். ஆமாமா, சரியா சொன்ன. நமக்கு மிஷன் தான் ரொம்ப முக்கியம். நருட்டோவும் போக போறான். இங்க பாருங்க, என் சிஷ்யர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அவங்களால எதையும் தனியா சமாளிக்க முடியும். அப்புறம் ஏன் அந்த நருட்டோ கூட அனுப்புறீங்க? சொல்லுங்க, எனக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இத பாருங்க, இது என்னோட கடைசி முடிவு. இது கொஞ்சம் கூட பத்தாது. போன டவுன் மாதிரி தெரியுது. ஆனா இந்த டவுன்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த டவுன்ல மக்கள் கண்டிப்பா இருக்காங்க. உங்களுக்கு பெர்ஃப்யூம் வாட வரவே இல்லையா? இதுக்கு மேல பக்கத்துல வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? எதுக்கு எங்களை தடுக்கிற? சொன்ன கேளுங்க, அவ பக்கத்துல யாரும் போக கூடாது. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த மாதிரி இந்த நருட்டோ சொன்னதை கேட்டு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் நினைச்சது நடந்துருச்சு. ஒரு வழியா சாக்குரா உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டா. இனி எனக்கு எந்த பயமும் கிடையாது. பெருசு
பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கணும். ஓய்வு எடுக்கிறதுக்கும் பொருள் வாங்குறதுக்கும் மக்கள் அங்கதானே வந்தாகணும். பழையபடி ஆரம்பிச்சுட்டாரு. இவரை நம்பாதுன்னு அப்பவே சொன்னேன்ல. ஆராய்ச்சிங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு நம்ம குதூகலமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து டவுனுக்கு போய் ஆகணும்.